ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான ரொம்பவும் டேஸ்டான ஒரு மஷ்ரூம் கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? நான்வெஜ் என்னங்க நான்வெஜ்ஜு, இதை செஞ்சு பாருங்கள். நான்வெஜ் பிரியர்லாம் வெஜ் பிரியராக மாறிடுவாங்க பாருங்கள். இதுக்கு முதல்ல மஷ்ரூமை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் சோம்பு, இஞ்சி, பூண்டு இதெல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக எடுத்து நல்லா தட்டி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் தேவையான அளவு வெங்காயம், தக்காளி, நம்ம அரைச்சி வச்சு விழுது, கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் ஒரு குக்கர் வச்சு குக்கரில் எண்ணெய் ஊற்றி ஹோல் ஸ்பைசஸ் தேவையானது பட்டை, லவங்கம் சேர்த்து பொரிஞ்ச பிறகு அதில் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிடணும். அது வதங்கின நேரத்தில் நம்ம நசுக்கி வச்சுருக்கிற இஞ்சி, பூண்டு, சோம்போட விழுதையும் எடுத்து போட்டு நல்லா வதக்கிடணும். பச்சை வாசனை போனதும் தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கிற தக்காளியை போட்டு நல்லா குழையிற அளவுக்கு வதக்கி எடுத்ததும் அதில் நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூமையும் போட்டு கொஞ்ச நேரம் வதக்கிக்கிடணும். நல்லா இந்த அளவுக்கு கண்ணாடி பதம் அளவுக்கு வதங்கின பிறகு அதுக்கு தேவையான மசாலா, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டு அதோட தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு அது கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அதுக்குள்ளே நம்ம அதுக்கு தேவையான தேங்காய் விழுதெல்லாம் அரைச்சின்னு வந்துடலாமா? அதுக்கு தேவையானது தேங்காய், முந்திரி, கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டு விழுதாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். அந்த மஷ்ரூம் கிரேவியில் ஊற்றிட்டு சும்மா ரெண்டே 2 விசில் வச்சுட்டு இறக்கி அது சூடான சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசை எதோட வேணாலும் சாப்பிட்டு பாருங்கள். இது அடிச்சிக்க வேறு எந்த சைட் டிஷ்ஷும் கிடையாது. செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதோட லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த டிஷ்ஷை யாரெல்லாம் செஞ்சு பார்த்தீங்க, ஏற்கனவே செஞ்சுருக்கீங்க இல்லை இதுக்கப்புறம் செஞ்சு பார்க்க போகிறீங்களோ எல்லோரும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு சின்னதாக லைக் பட்டன் தட்டிக்கோங்க. பாய்.